என் செல்ல பிள்ளையே, உன்னை தேடி வரும் அதிர்ஷ்டத்தை ஒருபொழுதும் நீ தொலைத்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அதிர்ஷ்டத்தை தானாக ஒரு ஆண் உனக்கு தேடி வந்து கொடுக்கப் போகிறார். நிச்சயமாக இந்த தந்தையான என்னை தெரிந்து கொண்டு என் பிள்ளை, அவர் தருவதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், சொல்வதற்கு முன்பாக அது உனக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. என் பிள்ளையாகிய நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் சற்று இலகுவாக தான் எதிர்கொண்டு வருகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் மேலும் கீழுமாக அதனை விட்டுவிடுகின்றாய். ஆனால் என் பிள்ளையே, உனக்கு சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் சற்றென்று சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதைதான் நாளைய விடியலில் உன்னை தேடி வரும் அவர் கொடுக்கப் போகிறார். உன்னுடைய வாழ்க்கையையே தலைகீழாக திருப்பி போட்டு காண்பிக்கப் போகிறார். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் இந்த நபரால் செய்து கொடுக்க முடியும். அதனால்தான் அப்பா உன்னிடத்தில் அதனை சொல்லியே ஆக வேண்டும் என்று உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கிறேன். வாழ்க்கையில் ஒருவரால் இது போன்ற நன்மைகள் உனக்கு கிடைக்கப் போகிறது என்று உனக்கு தெரிவதால் என்பதை அப்பா உனக்கு சொல்லாமல் விட்டுவிடுவேனா என்ன? இதனை சொல்வதுதானே என்னுடைய தலையாய வேலை. இன்று இதனை சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் உனது சந்தோஷத்தை உன்னுடைய கைகளில் ஒப்படைக்க வந்துவிட்டேன். பிள்ளையே, உதவி என்றவுடன் ஒரு விஷயம் உன்னுடைய நினைவிற்கு வந்ததா? நீ ஒருவரிடம் உதவி கேட்டு அவமானப்படுத்தப்பட்டாய் அல்லவா? அந்த விஷயம் இப்பொழுது உனக்கு நினைவுக்கு வருகிறது தானே? அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நீ நினைத்து நினைத்து வருந்தாதே என் பிள்ளையே. அந்த அவமானம்தான் இப்பொழுது உன்னை வாழ்க்கையில் மிகச் சிறப்பாக நடத்தி உன்னை நன்கு வாழ வைக்கிறது என்று நினைத்துக்கொள். இது நிச்சயமாக உனக்கு நினைவில்லை என்றால் நீ எந்த ஒரு காரியத்திலும் முன்னேறி சென்றிருக்க மாட்டாய். அங்கேயேதான் தயங்கி நின்று கொண்டு இருப்பாய். இந்த அவமானங்கள் தான் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையே. உன்னை முன்னேற வைத்தது இந்த அவமானங்கள் தானே? உன்னை முன்னேற வைத்தது இந்த துரோகங்கள் தானே? அடுத்தது என்னவென்று உன்னை யோசிக்க வைத்தது இந்த மனிதர்கள் கொடுத்த அவமானம் தானே? உனக்கு அடுத்தது என்னவாக இருக்கும் என்று உன்னை நினைக்க வைத்தது இந்த மனிதர்கள் கொடுத்த அவமானம் தானே? இந்த மனிதர்கள் உன்னிடத்தில் மறுத்த அந்த உதவிகள் தானே? இவையெல்லாம் நடந்ததற்கு நீ முதலில் நன்றியைத்தானே சொல்ல வேண்டும்? என் பிள்ளை, நீ உன்னுடைய வாழ்க்கையில் எதற்காகவும் வேதனைப்படாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நீ மனதார மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை சர்வ நிச்சயமாக உனக்காக கொடுத்தே தீரும். என் பிள்ளைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக பல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி தெரிந்து கொண்டு இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருகிறான் என்றால் நிச்சயமாக அதன் பின்னால் என்ன இருக்கிறது என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நான் தருகின்ற நன்மைகளை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை கஷ்டங்களையும் கடந்துவிட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிட வேண்டும் என் பிள்ளையே. உனக்கு துரோகங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பின்னால் நடந்த கசப்பான நிகழ்வுகளையும் அதை சகித்து கொண்டு நீ நகர்வதை விட அந்த அவமானங்கள் உனக்கு தந்த பாடங்களை எல்லாம் புரிந்து கொண்டு நீ இனிமேல் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டே இருந்தால் போதும். இந்த நிமிடம் இந்த நேரம் உனக்கு என்னவாக இருக்கும் என்று சற்று சிந்தித்து கொண்டு அடுத்த நிமிடம் நாம் எந்த விஷயத்தை சாதிக்கப் போகின்றோம், எந்த விஷயத்தை நிறைவேற்றப் போகிறோம் என்று என் பிள்ளை நீ நினைவில் வைத்துக்கொள். இது ஒன்றே உன்னுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் உன் மனதில் வைத்து கொண்டு தேவையில்லாமல் உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் தொலைத்து விடாதே என் பிள்ளையே. என் பிள்ளையே, வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷங்களும் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக வழிநடத்தி செல்லும். இந்த கருப்பன் காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பதில்லை. காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் சொல்லுவதும் இல்லை. நான் உன்னிடத்தில் உண்மையான விஷயங்களையும் நிலையான விஷயங்களை மட்டும்தான் சொல்கிறேன் என்பதை நீ முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையே. இது உனக்கு நடக்கும், இது உனக்கு கிடைக்கும், இதுவே உன்னுடைய வாழ்க்கையாக மாறும் என்று எல்லாவற்றையும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் உறுதியாக சொல்லிவிடுவேன். அவற்றையெல்லாம் என்னுடைய பிள்ளையாகிய நீ சரியாக புரிந்து கொண்டால்
வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். எல்லா மாற்றங்களையும் என்னுடைய பிள்ளையாக நீ தெளிவாக கண்டுகொள்ள வேண்டும். எல்லா விருப்பங்களையும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக பெற்றுவிட வேண்டும். எந்த நேரத்தில் எவை நடந்தாலும் அவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அது சர்வ நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை மட்டும் நீ புரிந்து கொள் என் தங்கமே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை மாற்றிக்கொள்ள நீ தயாராகவே இரு. உனக்கு உன்னுடைய மனதில் ஏற்படுகின்ற தேவையற்ற எண்ணங்களே உனக்கு பிரச்சனைகளாக தடைகளாக மாறுகிறது என் தங்கமே. இனியாவது அவற்றை எல்லாம் புரிந்து கொண்டு நீ அவற்றிலிருந்து விடுபட்டு வர வேண்டும். உன்னுடைய நிலையிலிருந்து நீ அவற்றை கடந்து வர வேண்டும். பிள்ளையே, ஒரு ஆண் உனக்கு உதவி செய்ய போகிறார் என்று நான் சொன்னவுடன் நீ முதலில் சந்தேகம் கொண்டாய் அல்லவா? ஆனால் இப்பொழுது இந்த கருப்பனின் பேச்சை கேட்டவுடன் நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? உன்னுடைய புரிதலுக்கு பரிசாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு ஒவ்வொன்றாக இந்த நிகழ்வுகள் உனக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறது. நீ கேட்டதையெல்லாம் உன்னுடைய அப்பா நான் உனக்கு கொண்டு வந்து தரப்போகிறேன். என் பிள்ளையே, நாளை விடியலில் உனக்கான ஒரு நல்ல செய்தியை, உனக்காக உதவி செய்யக்கூடிய அந்த ஆண் உன்னை தேடி வந்து உனக்கான உதவிகளை செய்து தருவார் என் தங்கமே. பிள்ளையே, வருவது நானாக கூட இருக்கலாம். உனக்கு அவரிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஆறுதல் சாதாரணமாக உனக்கு கிடைக்கக்கூடியதல்ல. எந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயமாக மாறியதோ அதில் மிகப்பெரிய மாற்றத்தை நீ உணர்வாய் என் பிள்ளையே. என் பிள்ளையே, எல்லாவித துன்பங்களுக்கும் பின்னால் இருக்கும் இன்பத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவற்றை நீ தெரிந்து கொண்டால் உனக்கு அடுத்து நடக்கப் போகும் விஷயங்களை நீ புரிந்து கொள்ள முடியும். நான் உன்னோடு இருந்து உனக்கு தர வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொண்டாலே போதும். உனக்கு வரும் கஷ்டங்கள் உன்னை தைரியப்படுத்தத்தானே தவிர உன்னை மேலும் கஷ்டப்படுத்துவதற்கு அல்ல. நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே, என்னிடத்தில் உள்ளவர்கள் கஷ்டங்களை பார்த்து கலங்க மாட்டார்கள். மாறாக எனக்காக என்னுடைய கருப்பசாமி இருப்பார் என்று தைரியமாக எதிர்த்து நிற்பார். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சோதனைகளும் உன்னுடைய மனதில் ஒரு சிற்பமாக மாறும். அந்த சிற்பமானது நிச்சயம் ஒரு நாள் முழுமையாகும். அந்த சிற்பம் முழுமையடையும் போதுதான் பலரும் உன்னை கண்டு வியப்பார்கள். அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் அழியா வெற்றியாகும். குற்றம் குறை இல்லாத பொற்சிற்பமாய் நீ மிளிரத்தான் போகிறாய். அதற்காகத்தான் நான் உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றேன். பிள்ளையே, எதிரிகள் கூட இந்த சிற்பத்தை கண்டு பயந்துதான் போக போகிறார்கள். தங்கமே, உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் நேரம் வந்துவிட்டது. இருள் சூழ்ந்து பனி சூழ்ந்து காணப்பட்ட உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் இனி சொர்க்கமாக மாறப்போகிறது. உன் வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட பல மடங்கான அதிசயங்கள் உன்னை வந்து சேரப்போகிறது என் பிள்ளையே. நீ நம்பிக்கையுடனும் சந்தோஷத்துடனும் முக மலர்ச்சியுடனும் காத்திரு என் பிள்ளையே. உனக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எல்லோருக்கும் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.